ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாநதி சீரியல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் காவேரி 2 பேருமே வளகாப்பு ஃபங்க்ஷனுக்காக ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. ட்ரெஸ் எடுத்துகிட்டு பில் போட போகிறாங்க. எவ்வளோங்க வருது அப்படின்ற மாதிரி காவேரி கேட்குறாங்க. விஜய் வந்து சொல்கிறாங்க 20,000 தான் வருது. பரவாயில்ல, இவ்வளோ ட்ரெஸ்ஸுக்கு 20,000 தானே அப்படின்னே. இது ஃப்ரெண்டு கடை தானே, அதனால் அவன் எல்லாத்தையுமே டிஸ்கவுண்ட் பண்ணிட்டான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் காரில் வெயிட் பண்ணு, நான் பில் பே பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு. என் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, என்னடா பில்லு வந்து 1,00,000, ஆனால் நீ வந்து உங்கள் வீட்டுக்கார அம்மாட்ட வந்து 20,000 தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த பில்லை சொன்னேன்னா அவள் ட்ரெஸ்ஸே வேணால் நான் போய் வேறு ட்ரெஸ் எடுக்கிறேன்னு சொல்லுவாள், இது தேவையா நம்மளுக்கு அப்படின்ட்டு தான் சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டேன் அப்படின்னு. பரவாயில்லட்டா, நல்லா குடும்பஸ்தனா மாறிட்டேன் அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணிட்டா மாறி தானே ஆகணும். சரி ஓகே, நீ ஃப்ரெண்டு எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் இன்வைட் பண்ணுறேன், நீ வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து காவேரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, போய் அவங்க அம்மா சாரதாவுக்கு அவங்க கங்கா பாட்டி எல்லாத்துக்குமே ட்ரெஸ் கொடுக்குறான். எதுக்குடி இப்போ தேவையில்லாத செலவு பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சாரதா திட்டுறாங்க. உடனே கங்கா, விடுமா, அவள் ஆசையாக தானே வாங்கிட்டு வந்திருக்கா, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைவும். இது யாருக்குடைய ட்ரெஸ்ஸு கையில் வேறு தனியாக வச்சுருக்க? இல்லைம்மா பாட்டிக்கா அப்படின்னு. இல்லை, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் கொடுத்துட்டேன். இது வந்து நம்ம வீட்டில் தங்கியிருக்காங்கல்ல சிந்து, கிருஷ்ணா, அவங்க அம்மாவுக்கு 3 பேர்த்துக்குமே எடுத்திருக்கேன் அப்படின்னு நினைவு. ஆமாம்மா, ஃபங்க்ஷன்னா எடுத்து தான் கொடுக்கணும், வேறு அந்த பொண்ணு வேறு நம்ம வீட்டில் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. உடனேவும் சாரதா முறைச்சி பார்க்குறா. ஓ, இப்போ தான் கேட்டீங்க எதுக்கு தேவையில்லாத செலவு அப்படி இப்படின்னு, இப்போ உடனே அவங்களுக்கு எடுத்து கொடுத்தனேவும் ரொம்ப பேசுகிறீங்களா? அப்படி இல்லாமல் நான் கொடைக்கானலில் அழுகும்போதே நீங்கள் போய் அவங்க கூட தெரியாமல் தானே பேசிட்டு வந்தீங்க அப்படின்னேவும். அம்மா அதெல்லாம் விடுமா அப்படின்னு. காவேரி, இந்த பாட்டி நீயே போய் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி. ஐயோ, நான் போகலப்பா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. உடனே சாரதா, நீ தானே போய் எடுத்த, நீயே போய் கொடுத்துரு அப்படின்னு. அக்கா நீ வா அப்படின்ட்டு கங்காவை கூப்பிட்றாங்க. நானா அப்படின்னு. அம்மா போயிட்டு வருவானே, சரி பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அங்கே போய் கொடுக்குறாங்க. சிந்து, அக்கா வாங்க அப்படின்னு. அம்மா யார் வந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு. வாங்க அப்படின்னு. இந்தாங்க ட்ரெஸ்ஸு வளகாப்புக்கு அப்படின்னு. ஆமாம் பாட்டிம்மா சொன்னாங்க, அன்னைக்கே வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு. நீங்கள் ப்ளவுஸ்லாம் தைச்சிட்டிங்களா அப்படின்ட்டு சிந்து அம்மா வந்து காவேரியை பார்த்து இது கேட்குறாங்க. அதுக்கு கங்கா சொல்கிறா, நான் இருக்கையில் நான் வந்து தைச்சி கொடுத்துருவேன் அவளுக்கு அப்படின்னு. ஐயோ ஆமாக்கா, நான் ப்ளவுஸை பற்றியவும் நினைக்கவே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, சரி விடு அப்படின்னு. நீங்கள் அப்படின்னு, நான் மிஸ்மேட்ச் பண்ணி போட்டுக்குருவோம் நாங்கள் எல்லாருமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நானும் ஒரு டெய்லர் தான், நீங்கள் என்கிட்ட கொடுங்க, நான் புது டிசைன் எல்லாமே தைச்சி தருவேன் அப்படின்னு. அது காவேரி உடனே சொல்கிறாங்க. ஓ, பரவாயில்ல, ஒரு இதில் நர்ஸு, இன்ஜினியர், டெய்லர் வேறு இருக்கீங்களா, பரவாயில்ல, எல்லாருமே ஒரு டேலண்ட்டோடு தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைவும். அப்புறம் காவேரி வந்து அவங்க கஸ்டமரோட வீட்டுக்கெலாம் போய் வளகாப்பு ஃபங்க்ஷனுக்காக இன்வைட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து கிருஷ்ணா வந்து காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இன்றைக்கான எபிசோடு முடிஞ்சுச்சு. நாளைக்கு என்ன எபிசோடுன்னு பார்க்கலாம். பாய்.